இப்போ நாட்டில் எல்லாமே விலைவாசி அதிகரித்து போச்சுங்க. தங்கம் விலை ஏறி போச்சு, மளிகை ஜாமான் விலை ஏறி போச்சு. ஏன் கேஸ் டிமாண்ட்னால் ஹோட்டலில் சாப்பாடு விலை ஏறி போச்சு. 10 ரூபா 15 ரூபா கூட போயிட்டுதுங்க. அதே போல் டீ எல்லாம் 10 ரூபா கிராமத்தில் விற்றதெல்லாம் 15 ரூபா, ஹோட்டல்லலாம் 50 ரூபாங்க. இருக்க 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 எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. ஒன்றும் குடும்பம் நடத்தவே முடியாது போல இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்பாதிச்சால் மட்டும்தான் குடும்பம் நடத்த முடியும். அந்த மாதிரி கண்டிஷனில் நாடு போயிட்டுருக்கு. மக்களே உஷாராக இருங்க. எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 பேரும் பாடுபட்டு சம்பாதிச்சு காசை சேமித்து வச்சுக்கோங்க. விலைவாசி போகிற போக்கில் எல்லாத்துக்குமே திண்டாட்டமாக இருக்கும் போல இருக்குது. வர்ற ஆட்சியில் என்னென்ன விலைவாசி ஏற போகுதுன்னு தெரியல. ஏறிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏறி போச்சு. பஸ் கட்டணமும் ஏறி போச்சு. 30 ரூபா இருந்தது 35 ரூபா, 10 ரூபா இருந்தது 15 ரூபா, எல்லாமே கூட போயிட்டுதுங்க. அதே போல் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா 90 ரூபா தோசைன்னா அது ஜிஎஸ்டி ஒரு 15 ரூபா, 105 ரூபா ஒரு ரோஸ்ட்டு. சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அதனால் பொருளாதார பற்றாக்குறை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அதனால் சேமிப்புங்கிற ஒன்று சேமித்தாதான் வருங்காலத்தில் உலகத்தில் வாழ முடியும். இல்லைன்னா பற்றாக்குறையினால் கஷ்டப்பட வேண்டியதாங்க.